ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் பாதிப்பாகக்கூடிய. இப்போ பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்க முழுசாவே வந்து இந்த மீனராசியில இருக்கிறவங்களுக்கு ஜென்ம சனினா என்னங்கிறது தெரிவிக்குது. ஏன்னா இப்ப ஜென்ம சனியே வந்து இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் காலத்துல வந்து இன்னொரு மாதத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்து மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலம் ஆகிறதும், குழப்பங்கள் ஆகிறதும், அன்சர்டனா இருக்கிறதும், வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒருத்தருக்கும் அவங்களுக்கு ஏத்த பிரச்சனையை விரலுக்கேத்த வீக்கம்ங்கிற மாதிரி ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஏத்த பிரச்சனை, காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், உறவுகளை பிரச்சனை, ஜாப் திடீர்னு பிரச்சனை ஆகுது, ரிசிக்னேஷன் கொடுத்துட்டேன், அவப்பேறு வருது, தொழில திடீர்னு முடக்கம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கு. ஆனா தசாபுக்திகள் மிகவும் நன்றாக இருந்தால் இது பெரிய பாதிப்பு இல்லாம போயிடும். தசாபுக்திகளும் சுமாராக இருக்கும் பொழுது இது கொஞ்சம் மனசை வருடுற மாதிரியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுக்குற மாதிரியும் இருக்கும்.